லாஸ்ட்டாக நம்ம போட்ட ஹாரம் கலெக்ஷன் வீடியோவில் அதுக்கு மேட்சிங்காக நல்ல கிராண்டான வெட்டிங் ஜிமிக்கி கலெக்ஷன் பர்டிகுலர்லி ஃபார் வெட்டிங், அதாவது ஒரு பெரிய சைஸ், ஒரு மீடியம் சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் ஜிமிக்கா கலெக்ஷன்ஸ் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ லைட் வெயிட்ன்றது இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து லைட் வெயிட் போஸ்ட் பண்ணேன். ஸோ அப்போ நிறைய பேர் வந்து நல்ல பெரிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் நிறையா வந்ததுனால இந்த வீடியோ முழுக்க வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் டிஃப்ரெண்ட் மாடலில் நம்ம வந்து ஜிமிக்கி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஃப்ரம் போதீஸ்வர் மஹால் குரோம்பேட் ஷோரூமில். இதில் நிறைய ஸ்டோனு, கொல்கத்தா டைப்பில் ஸ்டோனே இல்லாதது, லைட் வெயிட்டில் வரக்கூடிய பீட்ஸ் வச்ச கலெக்ஷன் சொல்லிட்டு கொஞ்சம் யூனிக்கான மாடல்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். அண்ட் ரெகுலராகவே உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கிராண்டான வெரைட்டிஸ் நிறைய பார்க்கலாம். ஆன்டிக்லேயும் சரி, பிளெயின் கோல்டுலேயுமே சரி. இதில் இந்த மாதிரி ஸ்டோன் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டு எனாமல் ஒர்க்லாம் வச்சு நல்ல பெரிய சைஸஸில் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டோனுமே இருக்கும், பேர்லுமே இருக்கும், பிளெயின் கோல்டில் பண்ணியிருப்பாங்க. அதுவே வந்து ஆன்டிக்லேயும் இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த பிளெயின்லேயே எந்த ஸ்டோனுமே இல்லாமல் இந்த கொல்கத்தா டைப்பில் சில ஜிமிக்கிலாம் வந்தது. இந்த மாதிரி வெரைட்டி மட்டுமே ஒரு 25 கிராம்ஸ்லேருந்து டில் 50 கிராம்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூட இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாந்த்வாலி டிசைன்ஸு. இதில் உங்களுக்கு எனாமல் அண்டு கம்ப்ளீட் வித்தவுட் ஸ்டோன் பிளெயின் கோல்டில், அப்புறம் பீட்ஸ் ஹேங்கிங் வரக்கூடிய கலெக்ஷன், செயின் ஹேங்கிங். இந்த தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா, எஸ் இந்த டிசைன். இது வந்து உங்களுக்கு செட்டாக பேங்கிள்ஸுமே அப்படியே மேட்சிங்காக சூப்பராக வச்சுருக்காங்க. வெட்டிங் செட்டில் நெக்லஸ், ஆரம், பேங்கிள், இயரிங்ஸ் எல்லாமே. இப்போ நான் பார்த்துட்ருக்க டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10-12லேருந்து ஆரம்பித்து 24 வரைக்கும் வரும். 24ன்றது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த கொஞ்சம் கிராண்டான டிசைன் மட்டும்தான். மற்ற எல்லாமே அந்த அளவுக்கு இல்லை, 1-2 டிசைன் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து 12 கிராம்ஸ் 14 கிராம்ஸ் அப்படி வரும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி இந்த மாதிரி ஜிமிக்கி வந்து ஞாபகம் இருக்கான்னு இல்லை உங்களுக்கு, நான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் எமரல்டு மாதிரி ரூபியில் வந்து பீட்ஸ் ஹேங்கிங் வந்திருக்கும். இது எமரல்டில் இதோட ஷேப் கொஞ்சம் மாறும். இந்த மாதிரி 2 பீகாக்கு சுற்றி மகாலட்சுமி, கீழேயுமே மகாலட்சுமி ஹேங்கிங் வித் ஒயிட் அண்ட் எமரல் பீட்ஸில் ஹேங்கிங் வந்திருக்கும். இதெல்லாமே 26 and 29. மற்றதெல்லாமே இன்ஃபேக்ட் சொல்லணும்னா வெயிட் கொஞ்சம் கம்மி தான். 20, 24 இதெல்லாமே கொஞ்சம் கம்மி வெயிட்டில் தான் வருது. இதெல்லாமே அந்த அளவுக்கு வெயிட் இல்லை. இதெல்லாமே வந்து ஒரு 20, 22. இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட்டில் ஒரு ஜிமிக்கி இருக்குல்ல, இது ஸ்டோன் வச்சது, இது வந்து 15 கிராம்ஸ் தான் இந்த ஜிமிக்கி. ஆக்சுவலாக எப்போவுமே நிறைய ட்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற சில டிசைன்ஸ் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அந்த மிடில் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வெயிட் வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். 16லேருந்தே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து அபவ் 26, 29 அந்த மாதிரி வரும். எனக்கு இந்த ஜிமிக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம நிறைய கொல்கத்தா டிசைன் ஹாரம் தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். லாஸ்ட் ஒரு 2-3 days பேக் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் போட்ட ஹாரம் கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரியான ஜிமிக்கி கலெக்ஷன் தான் இது. 10லேருந்து 16 கிராம் வரைக்கும். இந்த ஸ்டெப் ஜிமிக்கி இப்போ கொஞ்சம் நல்ல போயிட்டுருக்கு. அகெயின் ஸ்டெப் ஜிமிக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக நல்ல ஃபேமஸான ஒரு டிசைன். அதில் செயின் ஹேங்கிங்ஸில் இப்போ கொஞ்சம் அடுத்தடுத்த நியூ செட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த தேர்ட் ஒன் இருந்ததில்ல, அந்த டிசைன் நான் வச்சுருந்தேன். அதே மாதிரி பெரிய சைஸ் ஃபுல் செயின், அந்த ஒரே ஜிமிக்கியில் ஃபுல் செயின் இந்த மாதிரி டிசைன். இதுவும் 16 வரும். அந்த செகண்ட் ரோவில் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா 3 ஜிமிக்கி, லாஸ்ட் ஜிமிக்கிக்கு செயின் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் வச்சு காமிச்சிருந்தேன் தெரியும், அந்த கொல்கத்தா பேட்டர்ன், அந்த ஜிமிக்கியோடைய ட்ரே. இது இருக்கிறதுலே ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல கொஞ்சம் கிராண்டான ட்ரே வித்தவுட் எனி ஸ்டோன் அண்ட் எனாமல். ஃபுல்லாகவே கொல்கத்தா மாடலில் குட்டியான டிசைன்ஸ் வச்சு வரும். 20 கிராம்லேருந்து ஆரம்பித்து 38 கிராம் வரைக்கும் இருக்குது. இதில் வந்து டபுள் லேயர் ஜிமிக்கி கொடுத்துருப்பாங்க. தோடு வந்து ரவுண்ட் ஷேப்பில், திலகம் ஷேப்பில் அந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கு கீழே ஒரு குட்டியான ஒரு வளையம் வந்துட்டு அதுக்கு கீழே வந்து நல்ல பெரிய ஜிமிக்கி வந்திருக்கும். ஸோ இது வந்து வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 30 அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் வெயிட் லைட்டாக தெரியும். மற்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது. ரீசனபிளான டிசைன் தான், ஆனால் நல்ல க்யூட்டாக ரொம்ப கிராண்டாக இருந்தது. பர்டிகுலராக வெட்டிங்காக போடுறவங்களுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். அட் த சேம் டைம் மற்ற அக்கேஷன்ஸ்க்கு போடும்போது இந்த ஜிமிக்கி போடும்போது மற்ற ஹாரம் எதுவுமே கூட வேண்டாம். ஈவன் நெக் செட் கூட அவங்களுக்கு ரொம்ப கிராண்டியராக தெரியும். ஏன்னா இந்த ஜிமிக்கி ரொம்ப கிராண்டாக இருக்கும்போது ஒரு ஹாரம், ஒரு செயின் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்சது, மகாலட்சுமி டிசைன் அண்ட் நெல்லூர் ஜிமிக்கி வித் ஸ்கொயர் கட் மாடல். அண்ட் இது பீட்ஸ் வச்ச ஜிமிக்கி.
அண்ட் அதுவுமே ஸ்டோன் வச்சது. இதுவும் உங்களுக்கு எனாமல் வித் ஸ்டோன் அண்ட் மகாலட்சுமி டிசைன் வித் ஒயிட் அண்ட் ரூபி பீட்ஸ் வந்திருக்கும். நல்ல யூனிக் மாடல். அது 29. இதெல்லாம் வந்து 20 கிராம்ஸ். இதை மாதிரி மேலே இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி 20-24 கிராம்ஸ்குள்ளேயே வந்துடும். நல்ல பெரிய சைஸ் ஜிமிக்கி. ஆனால் உண்மையாகவே லைட் வெயிட் தாங்க. எதுவுமே எனக்கு தெரிஞ்சு வெயிட் ரொம்பலாம் கிடையாது. நல்லா வியர் பண்ணுற மாதிரி நல்லா ஓரளவுக்கு லைட் வெயிட்டு தான். இது வந்து ரூபி எமரல்டு, ரியல் ரூபி எமரல்டில் வரக்கூடியது. எல்லாமே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோடு வந்துடும். 10லேருந்து 16 கிராம் அந்த மேலே வரக்கூடிய டிசைன்ஸ் தான் உங்களுக்கு அந்த வெயிட் வரும். மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து 10, 12 கிராம், 14 கிராம் அந்த மாதிரி வரும். ஸோ 10 to மேக்ஸிமம் ஒரு 16 கிராம்ஸ்குள்ளே பிளாக் கலர் அண்ட் ரூபி எமரல் ஸ்டோன் இந்த ஜிமிக்கி பாருங்களேன். ஆக்சுவலி தோடு வந்து டான்சிங் டால் கொடுத்து கீழே கொடுத்துருந்தாங்க. இது ஃபுல்லாக மோஸ்ட்லி லேயர் டைப் ஜிமிக்கி கலெக்ஷன். 10லேருந்து 12 கிராம். நல்ல ஒரு லைட் வெயிட் டு மீடியம் சைஸில் வரக்கூடிய ஜிமிக்கி டிசைன். எல்லாமே லேயராக தான் வரும். இது வந்து கொஞ்சம் பேர்ல் ஹேங்கிங் அண்ட் பீட்ஸ் ஹேங்கிங்கில் வருது. 12லேருந்து 28 கிராம். ஸோ இது பாருங்கள், அந்த சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அந்த லாங் பீட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. இது ஆரஞ்ச் பாலிஷில். இந்த பர்டிகுலர் மாடல் மட்டுமே நிறையா இருக்குது. அது கொஞ்சம் வெரைட்டியில். பர்டிகுலர் ஆரஞ்ச் பாலிஷில் மட்டுமே கூட வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாடல்லையுமே நிறைய ஜிமிக்கி ஆரம் கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. இது வந்து நம்ம கொல்கத்தா மாடலில் கொஞ்சம் எலாங்கேட்டடாக பார்த்தோம் இல்லையா, இது வந்து கூட சைஸ் மாதிரி வரும். லைக் ரவுண்டு, பெரிய ரவுண்டு ஜிமிக்கி. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அந்தளவுக்கு ரவுண்டு இல்லை, டபுள் லேயரில் வரும். பட் இது வந்து உங்களுக்கு கூட சைஸில் வரும். அதே திலகம் ஷேப்பில் செகண்ட் வளையம் சின்னதாக கொடுத்துட்டு கீழே ஜிமிக்கி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 36, 38 அந்த ரெண்டு வெயிட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து இருக்கிறதுல கொஞ்சம் லாங்கஸ்ட்டு ஜிமிக்கி அண்டு நல்ல பெரிய சைஸ் ஜிமிக்கி 47 கிராம் வருது. அது கொஞ்சம் வெயிட்டுமே தெரியும் நல்லா, ஏன்னா 5 பவுனுக்கு மேலே வருது இல்லையா, அந்த மாதிரி. எஸ், இது வந்து 23 கிராம்ஸு. அது வந்து நல்லா பெருசாக இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 46, கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 லேயர்ஸ் இருக்குது. இது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது ஆக்சுவலாக 39, 40 கிராம்ஸ் அந்த ஜிமிக்கி. இப்போ பார்க்குறது நியூலி அரைவ்டு டைமண்ட் தாலி முகப்பு செயின், மகாலட்சுமி டிசைன் வச்சு ரொம்ப கிராண்டாக வந்திருக்கிற யூனிக் மாடல். ஃபஸ்ட்டு இந்த மேலேயும் கீழேயும் வரக்கூடிய மாடல் வந்து விநாயகர் தாலி செயினில் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து டைமண்டில் மகாலட்சுமி வச்சு மேலேயும் கீழேயுமே பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷன் டிசைன் மாதிரி மேலே கீழேயுமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கிராண்டான தாலி செயின் தான். அதாவது 67 கிராம் வருது முகப்போடு சேர்த்து. டைமண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1 கேரட் 840 சென்ட் வந்து வருது. ரொம்ப கிராண்டாக இருக்கும். மகாலட்சுமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைட்லேயும் இந்த ஃப்ளவர் கொடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரிப்பிள் ஃப்ளவர் டிசைன். மேலேயும் கீழேயும் அடுக்கு தோடு மாதிரி ஃப்ளவர் கொடுத்துட்டு சென்டர்லேயும் பெரிய ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. செயின் அண்ட் முகப்பு சேர்த்து 55 கிராம் வரும். 1 கேரட் 660 சென்ட் வருது. உருவம் இல்லாமல் வரக்கூடிய டிசைன். இது எல்லாமே க்ளோஸ்டு செட்டிங்கு, செட்டிநாடு பேட்டர்ன் மாதிரி அடுக்கு செட்டிங்கில் வரக்கூடியது. இதுவுமே உங்களுக்கு க்ளோஸ்டு செட்டிங். ரொம்ப நல்லா இருந்தது. சிம்பிளாக நீட்டாக ரொம்ப அழகாக கிராண்டியராக இருந்தது. பின்னாடியுமே உங்களுக்கு கம்ப்ளீட் க்ளோஸ்டு செட்டிங்கில். ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஸ்டோன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஸ்டோன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்டோனுமே உங்களுக்கு தனியாக தெரியும். 1 கேரட் 150 சென்ட் வரும். செயின் அண்ட் முகப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக 22 கேரட்டில் வரும். ஏன்னா எல்லாமே க்ளோஸ்டு செட்டிங்கில் வருது இல்லையா முகப்பு அப்படின்றதுனால 22 கேரட்லேயே வந்துடும். ஸோ இது வந்து தனி முகப்பு. சப்போஸ் ஆல்ரெடி தாலி செயின் வந்து உங்களுக்கு இருக்குது, தனியாக எனக்கு முகப்பு மட்டும் தான் வேணும்னா இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுமே க்ளோஸ்டு செட்டிங் 22 கேரட்டில் வரும். ஓப்பன் செட்டிங்னா 18 கேரட்டில் வரும் உங்களுக்கு அந்த கோல்டு. இது வந்து 22 கேரட்டில் நடுவில் வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துட்டு ஃப்ளவர் மாதிரி சுற்றி நல்லா பெரிய பெரிய ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டோன் பெருசு அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கேரட் வெயிட்டுமே கூட வரும். 2 கேரட் வருது உங்களுக்கு அந்த டிசைன். இது பாருங்கள், இதுவுமே ஸ்டோன் பெருசு. பார்த்தாலே தெரியுதுலாம் நல்ல பெரிய பெரிய ஸ்டோனு. சென்டரில் ஒரே ஒரு கலர் ஸ்டோன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம செயின் பார்த்தோலே தனி முகப்பு மட்டுமே இருக்குது. சப்போஸ் ஆல்ரெடி தாலி சரடு செயின் வந்து கொஞ்சம் கிராண்டாக வச்சுருக்கீங்க, அதுக்கு டைமண்ட் முகப்பு வேணும்னா நீங்கள் இதை செக் பண்ணலாம். ஸோ இது பாருங்கள், இது வந்து லைட் வெயிட். இருக்கிறதுல சிம்பிளாக ரொம்ப ஆனால் நல்லாயிருக்கும். இதுவுமே க்ளோஸ்டு செட்டிங் 22 கேரட் 5 கிராம் வரும். 1/2 கேரட்டுக்கு கம்மியில் டைமண்ட் ஸ்டோன். இதுவும் இன்னும் லைட் வெயிட். இதுவும் 460 சென்ட் தான். அண்டு எனக்கு தெரிஞ்சு இதில் மோஸ்ட்லி எல்லாமே க்ளோஸ் செட்டிங்கில் தான் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 22 கேரட்டில் வரக்கூடிய தாலி முகப்பு தான். இந்த டிசைனும் யூனிக்காக இருந்தது. ஃப்ளவர் ஷேப்லேயே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல முருகனுக்கு நம்ம போட்ட ஷட்கோண கோலம் மாதிரி ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது. இந்த டிசைன் பீகாக் முகப்பு, குட்டி முகப்பு இவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். இது செம்ம ட்ரெண்டுங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் இந்த பர்டிகுலர் டிசைனு.
இது வந்து என்னோடய செயினுக்கு ஜஸ்ட் நான் வச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லைட் வெயிட் செயினுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக போடலாம், தனியாக தெரியும். இது வந்து ஆக்ட்ரஸ் குஷ்பு மேம் வியர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அவங்களோட அந்த பேஜில் வந்து பார்த்துருந்தேன். நல்லா இருந்தது, யூனிக்காக இருக்கும். இது டபுள் லேயர் அடுக்கு ஃப்ளவர் டிசைன், அதுவுமே சூப்பரான கிராண்ட் டிசைனு. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது சிங்கிள், இதுவுமே நல்ல பெரிய சைஸு. இதுவும் 13 கிராம்ஸ் வரும். அண்ட் கோல்டு, இதுவுமே அகெயின் 22 கேரட்டில் வரக்கூடிய முகப்பு.